ஹலோ வெல்கம் டு நேச்சர் வித் மை சேனல். இன்றைக்கி நான் வந்து சூப்பரான நிறைய டிப்ஸ் தான் பார்க்க போகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து நிறைய டிப்ஸ் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். சின்ன டிப்ஸ்லேருந்து பெரிய டிப்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கேன். அண்டு இந்த மாதிரி தொட்டியில் வச்சும் நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணாமல் இருந்தேன். கெச்சப் பேக்கெட்டு வீட்டில் இருந்துச்சு. ஸோ என்னோடய சிஸ்டரோட இதுதான் இந்த பேக்கெட்டு. அவங்க வீட்டில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால அது கண்டுக்கவே இல்லை, அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு எக்ஸ்பைரி டேட்டுமே வந்து முடிஞ்சு போயிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட போனாங்க. பட் இதில் வந்து சூப்பரான ஒரு டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது போல் காப்பர் பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்ரூமில் உப்பு கரெல்லாம் படிஞ்சு இந்த கதவுல படிஞ்சிருந்தாலோ இல்லைனா வந்து இந்த பைப்பில் படிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைப்லாம் பார்த்திங்கன்னா வந்து வெள்ளை கலரில் லேயர் மாதிரி உப்பு லேயராக இருக்கும். அப்படிலாம் தண்ணி பட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதையும் சூப்பராகவே நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். இதை வச்சு நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணவோ இல்லை தேங்காய் பஞ்சு யூஸ் பண்ணவோ எதையுமே யூஸ் பண்ண தேவையில்லை. லைட்டாக நீங்கள் இதை போட்டு விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலே போதும். தானாகவே அந்த அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கும். லைட்டாக நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி விட்டாலே போதும். பாத்ரூம் பைப்ஸ் எல்லாத்தையுமே இந்த கதவு எல்லாத்தையுமே வந்து லைட்டாக டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி விட்டுட்டாலே நீங்கள் பார்த்தீங்கனாலே சூப்பராகவே க்ளீன் ஆகி வந்திருக்கும். இப்போ நான் இந்த காப்பர் பாத்திரத்தில் என்ன பண்ணுறேன்னா கெச்சப்பை ஊற்றிட்டு நான் ஊற்றின நடு இடத்த மட்டும் பார்த்தீங்கனாலே அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தேய்ச்சி விட்டுட்டேன். இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் அப்படியே வைக்கிறேன். முன்பக்கத்தை மட்டும் தான் நான் இப்போ க்ளீன் பண்ணி காட்டுறேன் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக. ஸோ முன்னாடி வந்து அப்படியே 10 மினிட்ஸ் அப்படியே விட்டு வச்சுட்டேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வெறும் கையால் மட்டும்தான் தேய்ச்சி காட்டுறேன். எந்த ஒரு ஸ்க்ரப்பருமே எதுவுமே யூஸ் பண்ணலை. வெறும் கையால் தேய்க்கும் போது எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராகவே க்ளீனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து காப்பர் பாத்திரம் மட்டும் இல்லாமல் இந்த பித்தளைலாம் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணும். ஸோ இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இந்த டிப்பை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். சிஸ்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால ரொம்ப நாளாகவே வந்து வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அவங்க ஒரு 6 மாதமாகவே வீட்டில் இல்லை. ஸோ அவங்க வீட்டில் இருக்க டிப்ஸ் தான் நான் அன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பச்சரிசி. இந்த பச்சரிசி மாவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பூச்சி கூட இருந்திருக்காது. கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கூட பூச்சி இருக்காது. அண்ட் இது வந்து பொன்மணிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி கூட இருக்காது. இவ்வளோ மாதம் ஆகியும் எப்படி இதில் ஒரு பூச்சி கூட இல்லைன்னு பார்த்திங்கன்னா, ஆனால் மற்ற அரிசியில் பார்த்திங்கன்னா பூச்சி இருந்தது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு அடியில் வந்து இந்த பிரிஞ்சி இலை வந்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த இலை போட்டு வச்சதுனால இந்த அரிசியில் மட்டும் அதுக்கே உள்ளே கூட போடலை, அந்த வாளியில் அடியில் போட்டு இதுக்கு மேலேயும் இந்த 2 கவர்லேயும் வந்து அரிசி வச்சுருக்காங்க. ஸோ இதில் மட்டும் பூச்சி ஒரு பூச்சி கூட வரல. மற்ற அரிசியில் பார்த்திங்கன்னா எதுவுமே போட்டு வைக்கல, அதில் மட்டும் பூச்சி இருந்தது. பட் இந்த வாளியில் போட்டிருந்த இந்த பிரிஞ்சி இலையில் இருந்ததை வந்து இந்த 2 பேக்கெட்ஸ்லையுமே வந்து அது பொன்மணியும் சரி இந்த பச்சரிசியும் சரி ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு பூச்சி கூட இல்லை. நீங்களும் இந்த மாதிரி பிரிஞ்சி இலை இருந்தால் போட்டு பாருங்கள், பூச்சி பிடிக்காமல் அப்படியே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மல்லிலாம் இருக்கு இல்லையா, அந்த மல்லிலேயே வந்து 2 பிரிஞ்சி இலையை உள்ளே வச்சு விட்டுட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும். ஒரு பூச்சி கூட வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கர்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது சம்டைம்ஸ் வந்து ஒரே இடத்துல வந்து ஒரு விண்டோஸ்லேயே வந்து 2 கர்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் வந்து நமக்கு ஒரு கர்டன்ஸ் தான் தேவைப்பட மாதிரி இருக்கும். பட் பத்தாமல் இருக்கிறதுனால நம்ம அதே இடத்துல வந்து 2 கர்டன்ஸ் போட்டிருப்போம். அதனால் நடுவில் வந்து ஒரு பெரிய கேப் வந்த மாதிரி இருக்கும். நம்ம எந்த பக்கமும் தள்ள முடியாமல் சென்டரில் வந்து கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் அது ஒரு கர்டன்ஸாக இருக்கிற மாதிரி ரொம்ப நீட்டாகவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கிற மாதிரி போடுறதுனா நான் சொல்லிட்டு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இப்போ வீடியோவில் காட்டுற பாருங்கள். இது போல் ஒரு கர்டன்ஸ் போட்ட மாதிரியே அவ்வளோ அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 கர்டன்ஸும் தனித்தனியாக இருக்கு இல்லையா, அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கர்டன்ஸை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதோடைய லாஸ்ட் எண்டு இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் எண்டை மட்டும் நம்ம போடக்கூடாது. மொத்த எல்லாத்தையுமே வந்து உள்ளே விட்டுறணும். அந்த லாஸ்ட் இருக்கிறத மட்டும் போடாமல் அப்படியே எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு கர்டன்ஸை நம்ம போடுவோம் இல்லையா, அந்த கர்டன்ஸோடைய ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் நம்ம போட்டுக்கணும். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் நான் கோக்கல, ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஒரு சர்க்கிளை மட்டும் உள்ளே கோத்துக்கிறேன். இப்போது நம்ம ஏற்கனவே விட்டு வச்சுருந்தோம் இல்லையா லாஸ்ட்டு அதை வந்து இப்போது இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளை போட்டுட்டு இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது இதை மாட்டி விட்டுருணும். இப்போ என்ன பண்ணணும், அந்த லாஸ்ட்டாக மொத்தமாக நம்ம எல்லாத்தையும் போட வேண்டியது எல்லாத்தையும் மாட்டி விட்டுருணும். அவ்வளோதான். இதை பார்க்கும்பொழுது அந்த நம்ம லாஸ்ட்டு போட்டதும் ஃபஸ்ட்டு போட்டதும் உள்ளே போய் நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ அதனால் வந்து வெளியில் பார்க்குறதுக்கு ஒரே ஒரு கர்டன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கிற மாதிரி தெரியும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இந்த டிப்ஸை பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காய் நார் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நம்ம குளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இதை எப்பயுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த பீர்க்கங்காயோடைய இந்த நார் வாங்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா உடனே டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் தண்ணிக்குள்ளே ஒரு 2 நாள் வந்து ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு தண்ணியில் அப்படியே போட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த வாட்டர் மாற்றிட்டு மறுநாள் இன்னொரு வாட்டரில் வந்து புதுசாக இருக்கிற வாட்டரில் வந்து போட்டு வச்சுட்டு 2 நாள் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்தமாதிரி யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்கிற கசப்பு தன்மை ஃபுல்லாக போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து 2 டேஸ் வந்து நல்லா தண்ணியில் போட்டுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற கசப்பு தன்மை எல்லாமே போயிடும். ஸோ அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ரூமில் தான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும் இல்லையா, இன்னொரு ரூமில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்காது. பட் பீரோ இருந்துச்சு. அந்த பீரோலேயே வந்து மிரர் செட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்களே பீரோலேயே மிரர் வந்து செட் பண்ணியிருந்தோம். இதுக்கான காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் ஆச்சு. மிரரை மட்டும் நாங்கள் தனியாக வாங்கிட்டோம். மிரர் வாங்கும்பொழுது வந்து சைடில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கான பின்னையும் வாங்கிட்டோம். ஸோ இதை வச்சே வந்து பீரோடையோ சைட்லேயே வந்து நாங்கள் இந்த மாதிரி நாங்களே வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து எதனாலையும் வந்து ஒட்டிலாம் வைக்கலாம். அப்படியே வந்து நாங்கள் ஸ்க்ரூ பண்ணிட்டதுனால நல்லா பிடிச்சிக்கிச்சு. இதுக்கப்புறம் இது எப்பயுமே கழண்டு வராது, அப்படியே இதில் ஃபிட் ஆகிக்கும். இதனால் நம்ம செவுத்தில் எந்த ஒரு ஆணியோ எதுவுமே நம்ம ஒட்ட தேவையில்லை. ஹேங் பண்ணுறதுக்கும் எதுவுமே வந்து வாங்க தேவையில்லை. ஸோ அழகாக ஈஸியாக வந்து பீரோலேயே செட் பண்ணியாச்சு. இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் ஆணி அடிக்காமல் நான் வந்து இந்த மாதிரி மிரராக செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டரையும் வந்து சூப்பராகவே வந்து நாங்கள் ஹேங் பண்ணி வச்சுட்டோம். இந்த வாட்டர் ஃபில்டரை வந்து நாங்கள் எந்த ஒரு ஆணி அடிக்காமலே நாங்கள் வந்து ஃபிட் பண்ணி எடுத்துட்டோம். ஜன்னல்லே வந்து இருக்கிற கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பிலே வந்து ஹேங் பண்ணிட்டோம். இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு மட்டும் நாங்கள் எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்டாண்டில் வந்து இந்த வாட்டர் ஃபில்டரை வந்து வச்சுட்டு அதில் வந்து ஹூக் இருக்கு இல்லையா, அதில் வந்து கயிறை விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கயிறை விட்டுட்டு நல்லாவே கட்டி விட்டுட்டோம். இதில் ஒரு பக்கம் மட்டும்தான் நாங்கள் கட்டிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணுற அந்த இது வந்து அப்படியே தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னொரு சைடில் வந்து நாங்கள் அப்படியே ஃபிட் பண்ணிட்டோம். நாங்கள் எதுவுமே வந்து வைக்கல. அதில் அழகாக வந்து செட் ஆகிக்கிச்சு. தானாகவே வந்து அதில் நல்லா வந்து பிடிச்சிட்டு மாதிரி இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த பக்கம் எதுவுமே பண்ணலை. ஒரு பக்கம் மட்டும் நல்லா கட்டிக்கிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ட்ரில்லிங்கோ எதுவுமே நீங்கள் போடாமல் சூப்பராகவே வந்து ஜன்னலே வந்து ஹேங் பண்ணிக்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சுவிட்சும் வந்து மேலே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜங்ஷன் ஃபோனையும் வச்சு நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் சூப்பர் டிப் தாங்க. பாப்பாவுடைய படுத்துட்டு இருக்காங்க இல்லையா இந்த தொட்டியில் வந்து நாங்களே ஆர்டர் பண்ணது தான். இது என்னன்னு சொல்லப்போனால் நாங்களே வந்து டிசைன் பண்ணதுன்னு சொல்லலாம். நாங்கள் வந்து இந்த மாதிரி மாடலில் வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதுவும் இல்லாமல் இந்த 4 பக்கமும் ஒரு ரவுண்டாக வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து பேரிங் ரோலர் வீலுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பைக்கில் தான் இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு 80 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது புதுசே. இந்த மாதிரி வந்து ஒரு 4 வாங்கிக்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இந்த சைடில் வச்சுருக்கிற இந்த கம்பி எல்லாத்துக்குமே வந்து அவங்களே வந்து வச்சுட்டாங்க. கடையில் வந்து நாங்கள் இந்த மாதிரி மாடலில் வேணும்னு சொல்லியிருந்தோம். கீழேயும் வந்து இந்த உடன் போர்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அடியில் எதுவுமே இருக்காது, இந்த உடன் போர்டு மட்டும் போட்டாலே போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் மேலே வந்து பாப்பாவுடைய பெட்டு போட்டு அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். சைட்லேயும் வந்து கொஞ்சம் கேப்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் கேட்டிருந்தோம். அதுக்காக வந்து சைடில் வந்து துண்டையும் போட்டு நமக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் வந்து நீங்களே வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு மொத்தமான காசே வந்து எங்களுக்கு முழுசாக வந்து 1700 ரூபா தான் ஆயிடுச்சு. கூலியோடு சேர்த்து செய்யறதுக்கு கொடுத்து கூலியோடு சேர்த்து மொத்தமாக வந்து 1700 ரூபா ஆச்சு. பெயிண்டிங் வந்து நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். வெல்டிங் வச்சு அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்துறாங்க. சைட்லேயும் வந்து கொஞ்சம் கேப்ஸ் கொடுத்து சைட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. இதில் பெனிஃபிட்ஸ் என்னென்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆட்டிக்கலாம். பாப்பா வந்து ஸ்விங் பண்ணுற மாதிரி வந்து ஈஸியாக நம்ம இழுத்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம 4 பக்கமும் இந்த பேரிங் வீல் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் வந்து ஈஸியாக வந்து ஸ்விங் பண்ணுற மாதிரியே இருக்கும். நம்ம ஆட்டி விட்டுக்கலாம். நம்ம கையில் மடியில் வச்சு நம்ம எப்படி ஆட்டுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு போகிற பெல்ட் ஒன்று வச்சுருந்தோம். ஸோ அந்த பெல்ட்டையும் வந்து சைடில் வந்து கட்டிக்கிட்டு நாங்கள் ஈஸியாக நம்ம கொஞ்சம் தூரம் 1 மீட்டர் தூரம் இருந்து வந்து நம்ம ஆட்டிக்கலாம்.
இது மட்டும் இல்லாமல் 4 பக்கமும் வந்து ஒரு வீல் வச்சுருக்கோம். இந்த வீல் வச்சுருக்கிறதுனால நம்ம ஈஸியாக எல்லா இடத்துக்கும் மூவ் பண்ணிக்க முடிஞ்சுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீல்லையும் வந்து லாக் பண்ணுறதுக்கும் அன்லாக் பண்ணுறதுக்கும் சிஸ்டம் இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம். இப்போ அன்லாக் பண்ணனா இப்படி தூக்கி விட்டுட்டேனுங்க அன்லாக் ஆகிடும். ஸோ இது போல் வந்து 4 பக்கமும் வந்து அன்லாக் பண்ணிடலாம். 2 பக்கம் அன்லாக் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக வீல் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம மூவ் பண்ண வேணாம், ஒரே இடத்துல இருக்கணும்னா இந்த மேலே தூக்கி விட்டது வந்து கீழே நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா நல்லா போய் லாக் ஆகிக்கும். ஒரே இடத்துல தான் இருக்கும், கொஞ்சம் கூட அசையாது, அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நாங்கள் வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாம் கிட்ஸ் வச்சுருக்கீங்க யாராக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி தொட்டில் செய்கிறதுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்து நீங்களே பண்ணிங்கன்னா காசும் கம்மியாகுது. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க முடியுது. சைட்லலாம் இவ்வளோ அழகாக வெல்டிங் வச்சு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகலாம் சொல்லலை, இப்போ நானும் இது பண்ணித்தர போகிறேன்னு சொல்லலை. நீங்கள் வந்து கிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஸ்டீல் கடலாம் இருந்துச்சுன்னா நீங்களே இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்ஸ் வச்சுருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேலே பல்பு மாட்டுறதுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் வந்து நம்ம ப்ளக் பாயிண்ட்டும் மாட்டிக்கிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. இது நீங்கள் கடையில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஹோம் தேட்டரை செட் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது வந்து எமர்ஜென்சிக்கு நீங்கள் இந்த மாதிரி மேலே வந்து ஒரு சுவிட்ச் போர்டு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். 2 சைடு வந்து 2 ஆப்போசிட் சைடில் வந்து பல்பு போடுற மாதிரி இருக்கும். ஒரு சைடு வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் டைரெக்ஷன் வந்து ஒரு பல்பு வேணும்னா பல்பு மாட்டிக்கலாம். இன்னும் 2 சைடு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பராகவே இருக்கும். இதோட 3 பக்கமும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மேலே வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் நீங்கள் வந்து ப்ளக் பாயிண்ட்டை சொருவிக்கிட்டு இன்னொரு பக்கம் லைட்டும் போட்டுக்கலாம். இது வந்து ஹோம் தேட்டர் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த டிப்ஸை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி பேசுறது அதை தீர்த்துன்ட்டு சப்பாத்தி பற்றி நிறைய டிப்ஸஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு வீடியோவிலே வந்து இந்த சப்பாத்தியில் இருக்கிற மொத்த டிப்ஸஸுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம சப்பாத்தி மாவு வந்து கையில் தான் பிசைஞ்சிட்டு இருப்போம். ஸோ அது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக சப்பாத்தி மாவு பிசையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சப்பாத்தி மாவு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன மிக்ஸி ஜார் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சமாக 2-3 பேருக்கு மட்டும்தான், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ அதனால் 2 பேருக்கு தேவையானதுக்கு மட்டும்தான் சின்ன ஜார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஜாரில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான மாவு, தண்ணி, கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் சால்ட், உப்பு, நம்ம இப்போ செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க மொத்தமாக. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை வந்து மிக்ஸி ஜாரை மூடி நல்லா வந்து ஒரு தடவை அரைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நான் முன்னாடி காட்டினேன் இல்லையா, மாவு திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மாவு கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எதில் வந்து மாவு பிசைய போகிறோமோ அதில் மாற்றிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும், மிக்ஸி ஜாரில் எதுவுமே ஒட்டியிருக்காது, அழகாகவே எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம எண்ணெய் ஊற்றுறதுனால சூப்பராக மாவு பிசைஞ்சு வரும். நம்ம எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா கையால் ஒரு 2 நிமிஷம் நம்ம பிசைஞ்சாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். நம்ம மாவு பிசைகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அழகாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பராகவே வந்து எல்லாமே பிசைஞ்சு வந்துடும். திருப்பி கையால் நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா அழுத்தி விட்டுட்டாலே போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஜாரை வந்து உடனே கழுவி எடுத்துட்டிங்கன்னா நம்ம கழுவுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் ஜாரை அப்படியே விட்டுட்டிங்கன்னா காஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் கழுவும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு வாஷ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி மாவுலாம் பிசையும் பொழுது நம்ம அதில் இருக்கிற மாவு வந்து ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை ஒரு தட்டுலேயோ கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தீர்த்தும் பொழுது நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் அந்த மாவை. அப்படி யூஸ் பண்ணாமல் அந்த மாவு வந்து நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாவு வீணாக போகாமல் இருக்கும். நம்ம திருப்பி எடுத்து வைக்க தேவையில்ல. தேவையான அளவு மட்டும் மாவு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பாட்டில்ஸ் இருந்தாலே போதும். அந்த பாட்டில் வச்சு நம்ம சூப்பராகவே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்திலாம் தீத்துறோம் இல்லையா, சப்பாத்தி தீர்த்தும் பொழுது அடியில் வந்து இந்த மாதிரி எந்த பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, அழகாக அந்த பேப்பர் நியூஸ் பேப்பரையோ இல்லை இந்த மாதிரி வந்து நம்ம மாவு வாங்கியிருப்போம், நம்ம ரவா பாக்கெட்டு, எது வாங்கியிருந்தாலுமே சரி இந்த மாதிரி ஒரு கவர் கிடச்சிதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சப்பாத்தி தீர்த்தும் போது அடியில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அதில் இருக்கிற தூள் மாவு எல்லாமே வந்து இதிலே கொட்டிடும். நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பயுமே தீர்த்தும் போது அடியில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினாலோ இல்லை எதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி பாட்டில்ஸாக இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாட்டில் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணி விட்டுட்டு அதோடைய மூடியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. என்கிட்ட இது போல் ஒரு வீணாக போன சிசர் இருந்துச்சு. ஸோ அந்த சிசர் தான் நான் இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த சிசரை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்ஸில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த பாட்டில்ஸில் நம்ம ஆஃப் பாட்டில்ஸ் மட்டும் மாவு போட்டால் போதும். ஸோ அது போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தீர்த்தும் பொழுது நம்ம எப்பயும் போல் தீர்த்திட்டு இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம தேவையான டைமில் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டிப் இந்த சப்பாத்தியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி லேயராக வரணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். சப்பாத்தி வந்து நான் காட்டுற மாதிரியே நல்லா தீத்தி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் தீத்த முடியுமோ மெலிசா அந்த அளவுக்கு தீத்தி எடுத்துக்கோங்க. இப்போ தீர்த்தனதுக்கப்புறம் சென்டரில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட போகிறோம். இந்த ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளிப்பக்கமாக வந்து நல்லா எடுத்து விட்டுட்டே வந்திங்கன்னா ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு கிடைக்கும். ஃபுல்லாகவே வந்து சுற்றி அழகாக கிடைக்கும். நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் அழகாக அப்படி சுற்றி பார்த்திங்கன்னா அழகாக வந்து சுற்றி கிடைக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நான் நிறைய வீடியோஸில் போட்டிருப்பேன். நீங்கள் முன்னாடியே வந்து மார்னிங் செய்கிறீங்கன்னா முன்னாடியே நைட்டே வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி வந்து நம்ம எப்படி கடைகளில் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, நம்ம ரெடிமேட் சப்பாத்தி அந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்க முடியும். அந்த டிப்ஸையும் நான் இதில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்க்குறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அந்த டிப்ஸையும் நான் சொல்லித்தரேன். நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா மார்னிங் நீங்கள் வேகமாக கிளம்பும் பொழுது நம்ம அழகாக நம்ம போட்டு எடுத்துகிட்டு போக முடியும். ஈஸியாகவும் இருக்கும். இப்போது நான் காட்டுற மாதிரியே வீடியோவில் காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரியே சுற்றிட்டு அழகாக ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீர்த்தினீங்கன்னா சூப்பரான லேயர் சப்பாத்தி மாதிரி கிடைக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். போட்டுக்கப்புறம் வரும் பிக்கும் பொழுதே வந்து அந்த சப்பாத்தி பிடும் போதே வந்து அழகாக லேயராக நமக்கு கிடைக்கும். அவ்வளோ சாஃப்ட்னஸாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போது வந்து நம்ம சப்பாத்தி வந்து ஒரு 2 நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நான் நைட்டே வந்து செஞ்சு வச்சுக்க போகிறேன், மார்னிங் வந்து எனக்கு டைம் கிடையாது, நான் வேலைக்கெலாம் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். சப்பாத்தி வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் வந்து முழுசாக வேகக்கூடாது. மேலே வெள்ளையாக தெரியுது இல்லையா, இது போல் மேலே வெள்ளையாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வரக்கூடாது. இந்த வெள்ளையாக பொரியாக வருது இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வெந்தால் போதும். இது கரெக்டான ஸ்டேஜ்னு அர்த்தம். இது போல் எல்லா சப்பாத்தியும் பின்பக்கமும் முன்பக்கமும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் போட்டு நீங்கள் லைனாக அடுக்கி வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஒரு பாக்ஸில் மூடி வச்சுட்டு அழகாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மார்னிங் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அழகாக ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு போட்டு எடுத்தாலே போதும். சூப்பராகவே வந்து நம்ம சீக்கிரமாகவே எடுத்துகிட்டு போயிடலாம் சப்பாத்தியாக இருந்தாலும். ஸோ ட்ரை பண்ணி அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வைக்க போகிறதில்ல. அதே சப்பாத்தி வந்து நான் அப்படியே போட்டு காட்டுறேன். இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு லேயராக வந்திருக்குன்னு. என்னுடைய சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் இந்த மாதிரி நிறைய லேயர் சப்பாத்தி வரதுக்கு நிறைய டிப்ஸஸ் வந்து சொல்லியிருக்கேன். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் ஒரு டிப்ஸ் தான் நான் அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இது போல் நிறைய டிப்ஸஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலிங்கன்னா நான் வந்து எண்டில் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி சப்பாத்தியில் இவ்வளோ டிப்ஸஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நிலக்கடலையை வச்சு நம்ம சூப்பரான கிட்ஸுக்கெலாம் செய்யக்கூடிய நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு சின்ன சாக்லேட் பார் தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிட்ஸ்லாம் வச்சுருந்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம செஞ்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி 1 மாதத்துக்கு கூட நம்ம அப்படியே வச்சுருந்தா அவங்க கேட்கும் பொழுதெல்லாம் கொடுக்கலாம். நிறைய சாக்லேட்டுன்னு கேட்குற குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையான நேரத்தில் நம்ம சாக்லேட்டுக்கு பதிலாக நம்ம இதை கொடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ வந்து நிலக்கடலையை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுக்கும் பொழுதே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம ஒன்றும் பாதியமாக வறுத்து இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நிலக்கடலையை வறுக்கும் பொழுதே நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி பாதாம், அப்புறம் முந்திரி, அதுக்கப்புறமேட்டுக்கா வால்நட்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கருப்பு திராட்சையை மட்டும் தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இதிலேருந்து கொஞ்சம் லிக்யூட் வந்து வெளில வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒன்றா வறுத்துனா சரி வராது. அதனால் வந்து கருப்பு திராட்சையை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன்.
இப்போது அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த நிலக்கடலை வறுத்தெடுத்துருந்தோம் இல்லையா, அதுலேருந்து தோல் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டெப் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நிலக்கடலையில் இருக்கிற தோலை மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்க போகிறோம். நான் வந்து இதை வந்து ஒரு மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 2 பேக்ஸுக்கு காம்போ ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் வாங்கியிருந்தேன். கோகோ பவுடர். இந்த பவுடரை யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்லா சாக்லேட் ஃப்ளேவர் வந்து கிடைக்கிது. நான் வந்து இதை இது பண்ணுறதுக்காகலாம் சொல்லலை. நான் வந்து இதான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் மட்டும்தான் சொல்கிறேன். இது வந்து ஸ்வீட்லாம் இல்லை. ஸோ அதனால் இதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம தேவையான ஸ்வீட்ஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு தேய்ச்சிட்டே இருந்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த நிலக்கடையில் இருக்கிற தோல் எல்லாமே ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து நிலக்கடையில் இருக்கிற எல்லா தோலையுமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து இதில் பாதி நிலக்கடலை மட்டும் போட்டு நான் குறப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது நான் ஏன் பாதி மட்டும் போடுறேன்னா, செகண்ட் டைம் போடும்பொழுது இந்த கோகோ பவுடரையும் சேர்த்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டே பாதி மட்டும் போட்டுட்டு நல்லா குறப்பாக மட்டும் அரைச்சா போதும். நல்லா அரைக்க தேவையில்லை. அரைச்சிட்டு அதை மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ வந்து அதை போட்டுட்டு இதையும் குறப்பாக 2 பாதியமாக இருந்தால் போதும். ஸோ அதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எனக்கு சில பொருட்கள் வந்து அரையாமல் இருக்குது. இந்த திராட்சைலாம் அரையாமல் இருந்துச்சு. அதை மட்டும் இன்னொரு டைம் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நான் வந்து நிலக்கடலையும் பாதி போட்டு அப்படியே அரைச்சிட்டே பண்ணியிருக்கலாம். நான் மாற்றி பண்ணிட்டேன். ஸோ இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிற நிலக்கடலையும் போட்டுட்டு அது கூட இருக்கிற இந்த கோகோ பவுட்ரு ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். இதில் வந்து நான் 2 ஸ்பூன் தான் போட்டிருப்பேன். பட் இப்போ இதில் 2 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ பத்தாத மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் இன்னும் 2 ஸ்பூன் வந்து சேர்த்து போட்டுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரியும் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரையணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறப்பாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம இதுக்கு ஸ்வீட் சேர்க்க போகிறோம். இந்த கோகோ பவுடரையும் ஸ்வீட் இல்லை. ஸோ அதனால் இதுக்கு ஸ்வீட் நம்ம சேர்க்கணும். இதில் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெல்லமும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஒயிட் சுகர் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒயிட் சுகர் நான் சேர்க்கல. இப்போ வந்து வெல்லம் வந்து எடுத்துக்கிட்டேன். வெல்லத்தை வந்து நம்ம பாகு காய்ச்சுவோம் இல்லையா, அந்த மாதிரி காய்ச்சினா போதும். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். என்னுடைய சேனல் டிப்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வெல்லம்லாம் வந்து முன்னாடியே நம்ம வாங்கின உடனே வந்து நசுக்கி அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா தேவையான டைமில் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அது போல் கருவாடும் நீங்கள் வாங்கினீங்கன்னா உடனே ஆஞ்சி அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி பண்ணுறதுனால நம்ம டைம் சேவ் பண்ண முடியும். டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெல்லத்தை நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதை வெல்லம் கரைஞ்சி அழகாக வந்து பாகு பதத்துக்கு ரெடி ஆகிட்டே வருது. ஸோ இதில் ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அது அப்படியே இருக்கட்டும். ஒரு தட்டில் வந்து நீங்கள் பட்டரோ இல்லைனா வந்து நெய்யோ தடவிட்டு அழகாக ஃபுல்லாக தடவிக்கலாம். கொஞ்சம் ஒட்டாமல் வரத்துக்காக நான் தடவிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற பொருளாக பார்த்து நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இப்போது வெல்லமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. தொட்டு காட்டுறேன் பாருங்கள் அழகாக எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாக்லேட் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியலாம். நான் வீடியோவில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை செய்யறதுக்கும் அப்படி பண்ணும்பொழுது டைம் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் இதே டைம்லேயே வந்து கருவேப்பிலை உருண்டையும் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரே நேரத்துலேயே ஒரு மதியம் டைமில் தான் இதெல்லாமே பண்ணேன். எல்லாத்தையுமே நான் 2த்தையுமே வந்து ஒரு 1 ஹவர்லேயே செஞ்சு முடிச்சிட்டேன். அவ்வளோ சீக்கிரமாக வந்து செஞ்சிடலாம். நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியலாம். ஒன்றும் இல்லை. இதை நம்ம வறுக்க போகிறோம், அழகாக பொடியாக அரைச்சிக்க போகிறோம், பாகு காய்ச்சி கிண்ட போகிறோம். 3 ஸ்டெப் தான். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதும். ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பாகை ஊற்றி அழகாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வரேன். இப்போ கொஞ்சம் அதை கெட்டி பறத்தானமாக வருதில்ல, அதோடு வந்து நிறுத்திடணும். பாகு நீங்கள் எக்ஸ்ட்ராவே நீங்கள் காய்ச்சி வச்சுருந்தாலுமே அதோடு நிறுத்திடுங்க. பாகு இருக்குன்றதுக்காக நிறையா போட்டு நீங்கள் அழகாக இது பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்திங்கன்னா அது வந்து கெட்டி பதத்துக்கு வராது. 6 நாளும் இலகின மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டான ஸ்டேஜ் வரும்போது நம்ம நிறுத்திடணும். கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. நம்ம தட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தட்டில் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஸ்பூனை வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் கையாலையும் நல்லா தட்டி விட்டுட்டேன். இப்போது நம்ம தனியாக நட்ஸ் பவுடர்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மேலே ஃபுல்லாக போட்டுக்க போகிறேன்.
இது எல்லாத்தையுமே செட் பண்ணுறதுக்கு முன்னாடி அழகாக இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க. நல்லா செட் ஆகிட்டும். இதுக்கப்புறம் என்கிட்ட இன்னுமே பாகு இருந்துச்சு. அந்த பாகை வந்து செகண்ட் லேயராக மேலே ஊற்றிக்கிட்டேன். நீங்களும் இதை போல் ஊற்றுனீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல இனிப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செகண்ட் லேயரும் இந்த மாதிரி பாகை வந்து ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த டாப்பிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா, இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே அழகாக தூவி விட்டுட்டிங்கன்னா நல்லாவே வந்து செட் ஆகிக்குது. நல்லா பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அழகாக இது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த பாகு இருக்கு இல்லையா, அந்த பாகை எடுத்து நல்லா மேலே விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். அதுக்கு மேலே இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா சூப்பராகவே செட் ஆகி வந்துக்கும். அவ்வளோதான். இது அப்படியே வந்து நீங்கள் அப்படியே விட்டுறணும். நீங்கள் ஃப்ரீசர்லாம் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வெளியிலே அழகாக எடுத்து வைக்கலாம். வெளியில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சிங்கன்னா சூப்பராகவே செட் ஆகி வரும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை பண்ணிடணும். அதை எப்போ பண்ணணுன்னா, நீங்கள் இந்த மாதிரி அழகாக நான் பாகு ஊற்றிட்டேன் இல்லையா, பாகு ஊற்றிட்டு அதுக்கு மேலே நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டேன். உடனே வந்து நான் ஒரு கத்தி வச்சு எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறதுக்கு நல்லா வந்து கோடு போட்டு வச்சுட்டேன். அதுக்குள்ளாரே இந்த எல்லாமே கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டெப்பையும் நம்ம சீக்கிரமாக பண்ணணும். அதே நம்ம லேட் பண்ணி பண்ணிங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் வந்து நம்ம ரெடி பண்ணிட முடியும். நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போய் வச்சு அழகாக ஒரு கத்தி எடுத்துகிட்டு வச்சு உடனே வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆனால் அழகாக சின்ன சின்ன கேக் அழகாக குட்டி குட்டி பீசஸாக வரணுன்றதுக்காக சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணி கத்தியால் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் நல்லா கூல் ஆகிட்டதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு 2-3 மணி நேரம் சென்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்ன பீசஸாக அழகாகவே நமக்கு கிடைக்கும். இதை அப்படியே நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களோட கிட்ஸுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் செஞ்சதுக்கப்புறம் என்னோடய கிட்ஸு சாப்பிட்டாங்களோ இல்லையோ, என்னோடய ஹஸ்பண்டே பாதி பாக்ஸை தீர்த்து கட்டிட்டாங்க. ஸோ என்னோடய கிட்ஸுக்கே விட்டு வைக்கல. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போல் நிறைய டிப்ஸஸ்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்துடலாம். குழந்தைங்களே விரும்பி சாப்பிடக்கூடிய கருவேப்பிலை உருண்டை எப்படி செய்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அரிசிலாம் சில அரிசிகள் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் சரி, சில டைம் மஞ்சள் கலரில் இருக்கும். ரேஷன் அரிசி கண்டிப்பாக எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு அதை ஆக்கணும்னா நீங்கள் அது கூட வந்து கல் உப்பு சேர்த்துட்டு அப்புறம் நீங்கள் 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிட்டிங்கன்னா அதில் இருக்கிற மஞ்சள் கலர்லாம் எல்லாமே போயிட்டு நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக ஆகிடும். எப்பயுமே வந்து நீங்கள் அந்த மாதிரி மஞ்சள் அரிசி கழுவுறீங்கன்னா அது கூட கல்லுப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கழுவி பாருங்கள். சூப்பராகவே ஒயிட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அரிசியை பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 தடவை நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டேன். கல்லுப்பு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இதே ப்ராசஸ் தான் ரேஷன் அரிசிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் சாப்பிங் போர்டு வாங்க போகிறீங்க. எந்த சாப்பிங் போர்டு வாங்குறதுன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உட்டன் சாப்பிங் போர்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதான் வந்து பெஸ்ட்டு இருக்கிறதுலே. நீங்கள் பிளாஸ்டிக் சூஸ் பண்ணாலுமே நம்ம அறிய சின்ன சின்ன பார்ட்டிகுலர்ஸாக வந்து இந்த அதில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம சாப்பாட்டில் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டீலில் வாங்கினீங்கனாலுமே நீங்கள் கட் பண்ணும்போது சவுண்டு வந்துக்கிட்டே கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டீலையும் வந்து வாங்கிக்காதீங்க. நீங்கள் உட்டன் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் திருப்பி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சூரிய ஒளியில் வச்சுட்டு நீங்கள் அழகாக திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் மட்டும் பேக்கிங் சோடா கொஞ்சமாக லெமன் சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைத்தாலாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, தயிர் வெங்காயம் போட்டு அப்படி பண்ணும்போது நம்ம பசங்களுக்கு ஸ்கூலில் கப்பில் வச்சாலும் சரி, இல்லை நம்மளே வீட்டில் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் சென்று பார்த்திங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அது பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. அப்படி ஆகாமல் இருக்குன்னா நீங்கள் வெங்காயத்தை எப்போயுமே வந்து நீள்வாக்கில் தானே பொடிசாக கட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி கட் பண்ணாமல் இது நம்ம வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக நறுக்கி போட்டுட்டிங்கன்னா அதில் வந்து தண்ணி வந்து வெளியே போகாமல் இருக்கும். சூப்பராகவே இருக்கும். எப்பயுமே வந்து கட்டியாகவே இருக்கும். நான் வந்து குட்டி குட்டியாக நம்ம பொடிசாக கட் பண்ணோம் இல்லையா வெங்காயம், அந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour அப்படி
அப்படியே வச்சுருந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கட்டியாகவும் அப்பயும் அப்படி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். நல்லா க்ரீமியாகவே இருக்கும். இதை நான் அப்படியே வந்து ½ அன் ஹவருக்கு அப்படியே விட்டுடுறேன். இதில் வந்து தண்ணி கூட வந்திருக்காது. நம்ம நீள்வாக்கில் அரிஞ்சு அப்படியே வச்சுருந்திங்கன்னா அதில் தண்ணி மேலே வந்திருக்கும். நீங்கள் ½ அன் ஹவர் சென்று பார்த்தீங்கன்னா அப்புறம் அதை வடிகட்டிட்டு நீங்கள் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் க்ரீமியாக இருக்கும். நீங்கள் உடனே நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் உடனே யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வானலில் இது மாதிரி புதுசாக ஏதாவது பாத்திரங்களாக வாங்கியிருந்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதை நம்மளே கையால் பிரித்து பார்ப்போம். சில டைம் அதிலே ஒட்டிட்டு வந்துடும். அதில் இருக்கிற கம்மும் அதிலே ஒட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதை அழகாக கேஸில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் ஹீட் பண்ணாலே போதும். அது தானாகவே எடுத்துகிட்டு வந்துடும். அதில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டிப் தாங்க. நான் சொல்கிற மாதிரி இந்த கருவேப்பிலை உருண்டை செஞ்சு பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பண்ணோம் இல்லையா, நம்ம சாக்லேட் பால்ஸ் அதிலே தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் அதில் வந்து கோகோ பவுடராக போட்டு அரைச்சேன் இல்லையா, அதிலே வந்து நான் தேங்காய் மட்டும் ஒரு 4 பீஸ் வந்து கீனி வச்சுருக்கேன். அது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அதனால தான் பார்க்குறதுக்கு அது ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சமாக வந்து பாகையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 கைப்பிடி வந்து பாகு போட்டுட்டு அதை வந்து கம்மி பார்த்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதை நம்ம பாகு பாதம் வர வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நான் கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்த கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நிழலே காய வச்சு நல்லா உலர்த்தி வச்சுட்டாலும் சரி, ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு தடவை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அதை தொட்டு பார்த்தா மொறுன்னு இருக்கிற மாதிரி நல்லா உடஞ்சி போகணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நான் பாதாம், முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உலர் திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒன்ஸ் கொஞ்சோண்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் போட்டாலே போதும். இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு சில கருவேப்பிலை மட்டும் தீஞ்சு போன மாதிரி ஆகிடுச்சு. அதை மட்டும் எடுத்து போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த காஞ்சது இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. தேங்காய் அரைச்சோம் இல்லையா, தேங்காயும் அதுக்குள்ளாரே தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கோகோ பவுட்ரு சேர்த்துக்கிறேன். நம்ம கோகோ பவுட்ரு சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ் கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கோகோ பவுட்ரு போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் 2 டீஸ்பூன் மட்டும் கோகோ பவுட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நைஸாகவும் அரைக்கலாம். இதை அரைச்சிட்டு அழகாக வந்து நான் வந்து முன்னாடியே வந்து பேட்டர் ரெடி பண்ணேன் இல்லையா அந்த சாக்லேட் பாருக்கு, ஸோ அதிலே தான் போட்டு நான் பிசைஞ்சிக்கிறேன். அதனால தான் அது வந்து சாக்லேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது கூட கொஞ்சமாக வந்து இந்த காய்ச்சின பாகை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ உருண்டையாக பிடிக்கிறதுக்கு இதில் கூட கொஞ்சம் இனிப்பு சேர்க்கறதுக்காகவும் இந்த வெள்ளைப்பாகை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அது கையில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். உங்கள் கை வந்து நல்லா சூடு பொறுக்கிற பதம் இருந்தாலே போதும். நல்லா வந்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் நான் ஏற்கனவே வந்து சாக்லேட் பார் பண்ணுற அதே பாத்திரத்திலே பண்ணுறதுனால சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நல்லா வந்து அடியில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு நல்லா இது பிடிச்சிக்கிறேன். இப்போ குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி வைக்கிறேன். இது நல்லா இனிப்பாகவும் இருக்கும் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவராகவும் இருக்கும். அந்த கருவேப்பிலை பொடி போடுறதுனால அதுவும் நல்ல ஃப்ளேவரிங்காக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்றதுனால நல்லா முடியும் வளரும். சூப்பராகவே நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் ரொம்பவே நிறையா இருக்குது. உங்களோட கிட்ஸும் சாப்பிடுவாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கிட்ஸுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் காட்டவே இல்லை. அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு குட்டி குட்டி கிப்ஸாக எடுத்து இந்த மாதிரி பெரிய பாக்ஸஸில் போட்டுட்டு கொஞ்சம் தூளாக கிடச்சதெல்லாம் தனி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். நான் வந்து வீடியோ எடுக்கும்போது அது வந்து கேப்சர் ஆகலை. ஸோ அதனால் அதுக்கு அந்த கிளிப்ஸை மட்டும் என்னால் ஆட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பார்ஸாக வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கும் நான் அழகாக எடுத்து கொடுத்துக்கிட்டேன். சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான சிம்பிள் டிப் பார்த்துடலாம். நம்ம வந்து கீரையெல்லாம் கழுவுனிங்கன்னா நீங்கள் தனியாக அலசறதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் அலசினாலும் பரவாயில்ல. அடியில் இருக்கிறத நம்ம வாஷ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே அதில் இருக்கிற மண் எல்லாமே போயிடும். எந்த ஒரு கீரையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃபுல் கீரையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடியில் இருக்கிறத இந்த மாதிரி வடிகட்டியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அலசி அந்த கீரையை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் மீதி விட்டுடலாம். அப்படி பண்ணும்பொழுது நம்ம மண்ணும் இல்லாமல் இருக்கும், நம்ம கீரையும் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல் கீரையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப குட்டி டிப்ஸாக இருக்கலாம், பட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் டிப் ஒரு சூப்பர் டிப் தாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி சில பாக்ஸஸ்லாம் இருக்கும். இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுருப்போம். சிலது இப்போ திங்ஸ்லாம் போட்டு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான ஒரு ஐடியா தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் 2 மூடி இருந்தால் மட்டுமே போதும். அந்த மூடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட 2 இல்லாததுனால அதோடைய கப்பையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட அந்த மூடி மட்டும் 2 இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மூடியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கப்பில் வந்து நான் வந்து இந்த இடிக்கிற கல் இருக்கு இல்லையா, இந்த இடிக்கிற கல்லோடைய சைஸை மட்டும் ரவுண்டாக அழகாக மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரவுண்டை மட்டும் அழகாக சர்க்கிள் மட்டும் கட் பண்ணி நம்ம தனியாக எடுக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து கத்தி வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிசர் வச்சு அதுக்குள்ளே விட்டு நீங்கள் அழகாக கட் பண்ணி முடிஞ்சால் அழகாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கத்தியே ஹீட் பண்ணி அழகாக சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடிக்கல் இருக்கு இல்லையா, இந்த இடிக்கல்ல வந்து நம்மளுடைய ஷெல்ஃபில் நம்மளுடைய கிச்சன் ஷெல்ஃப்லாம் வைக்கும்போது அங்கங்கே இழுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இழுத்து வைக்கும்போது அதில் ஸ்க்ராச்சஸ்லாம் விழுற மாதிரி இருக்கும் இந்த ஷெல்ஃப் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த இடிக்கல்ல வச்சுட்டிங்கன்னா நம்மளுடைய தரை வந்து ஸ்க்ராட்ச் விழாமல் இருக்கும். நீங்கள் டைல்ஸில் வச்சுருந்தாலும் சரி, ஷெல்ஃபில் வச்சுருந்தாலும் சரி, அது ஸ்க்ராட்ச் விழாமல் அழகாக ஸ்மூத்தாக வரும். ஸோ அடியில் வந்து இந்த மாதிரி மூடியை வச்சுக்கோங்க எப்பயுமே. இதுக்கு மேலே வந்து நம்ம மூடியோ இல்லை இந்த மாதிரி அதோடைய டப்பாவையோ வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த இடிக்கல் வந்து இருக்கு இல்லையா, அந்த இடிக்கிறது அதை வந்து இதுக்குள்ளார விட்டு நீங்கள் மூடி வச்சுக்கலாம். சூப்பராகவே இருக்கும். நம்ம வந்து ஏதாவது திங்ஸை வந்து இடிச்சிட்டு நம்ம அப்படியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதில் வந்து தூசியோ இல்லை எதுவுமே வந்து விழாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே வந்து இதை மூடி போட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராகவே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கிச்சனில் பல்லியோ இல்லைனா வந்து கரப்பாம்பூச்சோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போகாமலும் அது எந்த ஒரு இதுவும் விழாமலும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸ் ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க. இந்த மாதிரி குட்டியாக அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, இதை நம்ம அப்படியே வந்து கண்டிப்பாக தூக்கி போட மாட்டோம். எல்லாருமே வந்து எல்லா உமன்ஸுமே வந்து கண்டிப்பாக எடுத்து தான் வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி எடுத்து சும்மானு வைக்கிறதே நீங்கள் வந்து நம்ம கிச்சனில் இந்த விசில்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த விசில்லாம் வந்து எங்கேயாவது நம்ம கைட்டி கழுவி வச்சுருவோம் நம்ம கைக்கு பாரு இடத்துல. அப்படி வைக்கிறதுனால டக்குன்னு வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு எடுத்து யூஸ் பண்ணவே முடியாது. எங்கடா வச்சோன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் எப்பயுமே நம்ம வந்து விசில் எடுத்து ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ண தான் போகிறோம். ஸோ சில பேர் அதிலே மாட்டி வைப்பீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டுட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணுமோ டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டிப்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சூப்பரான டிப் தாங்க. நம்ம வந்து சாஸ்லாம் வாங்கியிருப்போம், சில திங்ஸ்லாம் வாங்கியிருப்போம். இந்த மாதிரி குட்டியாக பாக்ஸஸ்லாம் கிடச்சிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கண்டிப்பாக தூக்கி தான் போட்டுருவோம். ஸோ இனிமேல் அப்படி தூக்கி போடாமல் இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு அழகாக லாக் பண்ணி உங்களுடைய பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வெளியில் போனாலுமே வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை காலேஜில் இல்லை ஸ்கூல்லாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இது மாதிரி சால்ட்டை மட்டும் போட்டுட்டு அழகாக இதை நல்லா சூப்பராகவே 4 பக்கமும் சூப்பராக க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அழகாக க்ளோஸ் பண்ணி உங்களுடைய பேக்கில் போய் எப்பயுமே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவையானப்போ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அந்த டைமில் போய் யார்கிட்டையும் சால்ட் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க தேவையில்ல, நம்மளே எடுத்து அழகாக போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, நீங்கள் குட்டியாக எந்த பாக்ஸ் கிடச்சாலுமே கொஞ்சமாக சால்ட் அதில் போட்டு உங்களுடைய பேக்கில் எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். விக்ஸை வச்சு தாங்க இந்த டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் கிச்சனில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் இது பண்ணாலுமே வந்து எந்த சாக் பீஸ் போட்டாலும் என்ன பண்ணாலும் இந்த கரப்பாம்பூச்சிங்கள் தொல்லை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் என்னென்னா இந்த விக்ஸ் தான். இந்த விக்ஸை லைட்டாக வந்து ஏதாவது ஒரு கிளாத்தில் வந்து தொட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து கரப்பாம்பூச்சி அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து இந்த ஷெல்ஃபில், கிச்சன் ஷெல்ஃபில் அந்த ஓரத்தில் இந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அதோடைய ஸ்மெல்லுக்கு வந்து கரப்பாம்பூச்சி அந்த இடத்துல வரவே வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். இந்த சிங்க்கு பக்கத்தில் இல்லை சிலிண்டருக்கு அடியில் அந்த மாதிரி இடத்துல வந்து டைல்ஸ் இருக்கிற அந்த டைல்ஸ் ஓரத்துலலாம் வந்து நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து காக்ரோச்சோட தொல்லை இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் வந்து என்னோடய கிச்சன் ஷெல்ஃப்லலாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஸோ சூப்பராகவே இது ஒர்க் அவுட் ஆகுது. கரப்பாம்பூச்சி இந்த இடத்துலலாம் வராமலே இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது ஏதாவது திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கு கிடச்சிருக்கும். அண்ட் நான் வந்து ஒரு வாட்ச் பாக்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தேன். வாட்ச் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸும் இந்த மாதிரி ஒரு கேரி பண்ணுறதுக்கு ஒரு கவரும் கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டுத்தை வச்சு நம்ம சூப்பராக ஒரு நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். சூப்பராகவே இருக்கும். நம்ம இந்த பாக்ஸை வாங்கிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம். இது நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா நல்ல டிசைனோட சூப்பராகவே இருக்குது இந்த பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸோடைய சின்ன கார்னர்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு சூப்பராக அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
எக்ஸஸாக மேலே இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சைடில் இருக்கிற இந்த நீட்டாக இருக்கிற அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு அதேமாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து உள்ளே மடித்து விட்டு பார்த்தீங்கன்னா சில இடம் மட்டும் கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்தையும் வந்து நம்ம சிசர் வச்சு அழகாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து உள் பக்கமாக வச்சு நம்ம லாக் பண்ணணும். இதுக்கு நீங்கள் வந்து ஃபெவிக்விக்கோ இல்லை க்ளூகனோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டபுள் சைட் டேப்பே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டபுள் சைட் டேப்பை கட் பண்ணிவிட்டு இந்த 4 பக்கமும் வந்து உள் பக்கமாக வச்சுட்டு அழகாக ஒட்டி விட்டுட்டிங்கன்னா உள் பக்கம் சூப்பராகவே ஒட்டிக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் சூப்பராகவே ரெடி ஆகிடும். இதில் வந்து நம்மளுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். நம்மளுடைய அழகாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் அழகாக நம்மளுடைய சின்ன சின்ன திங்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய திங்ஸஸ், அவங்களுடைய எஜுகேஷனல் திங்ஸஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். நான் இதில் என்னுடைய மேக்கப் கிட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். லென்ஸ் பாக்ஸு, லென்ஸ் லிக்யூட் இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு சூப்பராகவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான ஏதாவது சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிட்டிங்கனாலும் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். இதோடைய கேரி பேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம சூப்பராகவே நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரெடி பண்ண முடியும். அந்த பாக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய மல்டிபர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இதில் வந்து நம்ம சைஸை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். மொத்தமாக இது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு இதில் பாதியை மட்டும் நம்ம சரிசமமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இப்போ மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு 30 இருந்துச்சுன்னா 15 சைஸ் 30 சென்டிமீட்டர் இருந்தால் ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம ஆஃபாக வந்து ஒரு ஸ்கேலில் கோடு போட்டு வச்சுக்கிட்டு அதை மட்டும் நம்ம பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் வீடியோவில் எப்படி காட்டுறோம் அதே போலவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம டபுள் சைட் டேப்பு போட்டு தான் ஒட்ட போகிறோம். உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் தூக்கின மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒட்டி எடுக்கணும். நீங்கள் ஸ்டாப்லர் பெண்ணை வச்சு ஸ்டாப்லர் பண்ணாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் க்ளூகன் வச்சும் ஒட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டபுள் சைட் டேப்பை வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ டபுள் சைட் டேப்பை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைஸில் வந்து சின்னதாக வந்து சின்ன சின்ன சைஸாக இருக்கிற இடத்துல வந்து ஒரு 1 மட்டும் ஒட்டிக்கிறேன். இந்த லாங் சைஸாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் 3 வந்து டபுள் சைட் டேப்பை கட் பண்ணிவிட்டு அழகாக பிரித்து ஒட்டிக்கிறேன். ஸோ அப்படி ஒட்டும் போது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இது ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து நல்லா டிசைனாக பண்ணுறதுக்காக நான் வந்து செல்லோ டேப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மாடர்ன் செல்லோ டேப் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இந்த கார்னர் எல்லாத்துலேயுமே வந்து போட்டு விட்டுட்டா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக நீட்னஸாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எல்லா கார்னர்லேயும் போட்டு விட்டுருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற டேப்புமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற அந்த எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் பார்க்குறதுக்கு நீட்னஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த கார்னர்ஸை கட் பண்ணும்போதே வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கே கொஞ்சம் ஒரு ஆஃப் மூன் சைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி அழகாக நீங்கள் கட் பண்ணும்போதே நீங்கள் அழகாக டிசைனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். அவ்வளோதான், இது எல்லாத்தையுமே வந்து இந்த டேப் வச்சு ஒட்டிக்கிட்டேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்னஸாகவும் அழகாகவும் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன். நான் வந்து பாப்பாவுடைய ஓல்டு ட்ரெஸ்ஸில் வந்து இந்த ஃப்ளவர் மட்டும் வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ளவர் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற திங்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஃப்ளவரில் வந்து க்ளூகன் பின்னாடி வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இடத்துல வந்து ஒட்டிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களோட திங்ஸ் எதுனாலும் வச்சுக்கலாம். நம்மளோட இன்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். அப்படிலாம் நான் வந்து பாப்பாவோடைய பேம்பஸ் இருக்கு இல்லையா, அந்த பேம்பஸ் எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே அழகாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். பார்க்குறதுக்கு நீட்னஸாகவும் அழகாகவும் இருக்கும். ஏன்னா கருவாடு தாங்க, நம்ம கருவாடுலாம் கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வச்சுருந்தாலும் எறும்பு வந்த மாதிரி ஆகிடும். நான் அப்படி தான் கொஞ்சம் நேரம் தான் வச்சுருந்தேன், வாங்கி வச்சுருந்தேன், பிரிக்க கூட இல்லை. அந்த கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ஃபுல்லாக வந்து எறும்பு ஏறின மாதிரி ஆகிடுச்சு. நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எறும்பு வராமலும் இருக்கும். அண்ட் நம்ம சீக்கிரமாக வந்து எங்கேயாவது கருவாடு குழம்பு வைக்க போகிறோம், சீக்கிரமாக கிளம்ப போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கருவாடு வாங்கின உடனே ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம அதை ஆஞ்சி வச்சிடணும். நம்ம வந்து எப்பயும் என்ன பண்ணுவோம், நம்ம எப்போ குழம்பு செய்கிறோமோ அந்த நேரத்தில் தான் வந்து இந்த கருவாடை ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. கருவாடு வாங்கின உடனே வந்து அதை நல்லாவே க்ளீன் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம தேவையான நேரத்தில் அழகாக நம்ம அதை எடுத்து போட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி வேகமாக நம்ம வந்து சீக்கிரமாக ஆஞ்சிட்டு அது இது பண்ணும்போது இதில் வந்து கருப்பு கலரில் இருந்துச்சு பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம வந்து சம்டைம்ஸ் எடுக்காமலே விட்டுடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஆஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி நிறைய கருவாடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செதில் மாதிரி நிறையா இருக்கும். நம்ம வந்து சில டைம் வந்து நம்ம வேகமாக கிளம்பிட்டு இருக்கும்போது இந்த செதில்லாம் அதிகமாக எடுக்காமலே விட்டுருவோம். அப்போ சுத்தமாகவே குழம்பே வீணாக போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இந்த கருவாடில் இருக்கிற செதிலையும் ஆஞ்சு எடுத்துருங்க.
அப்படி இல்லைன்னா குழம்பு செய்ய போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இது வந்து நல்லா தண்ணியில் போட்டு விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற செதில் எல்லாமே ஊறிட்ட பிறகு ஈஸியாகவே எடுக்கிறதுக்கு வந்துடும். ஸோ அந்த டைம்லையும் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் நல்லா காய வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடியே நம்ம இந்த மாதிரி கருவாடெல்லாம் வாங்கினீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுதும் அதில் எறும்புலாம் வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கருவாடை எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக ஒரு கவரில் போட்டு நல்லா டைட்டாக வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இதை வந்து நீங்கள் இன்னொரு கவர்லேயும் போடலாம். அப்படின்னா நான் வந்து ஒரு துணிப்பை தான் எடுத்திருக்கேன். இந்த துணிப்பைக்குள்ளே இந்த கருவாடு 2த்தையும் போட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இதை வந்து ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னர்ஸில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா அந்த கருவாடோடைய வாசனை வந்து வெளியில் போகக்கூடாது. இந்த வாசனை வந்து வெளியில் போகிற மாதிரி இருந்தாலே எறும்புங்க கண்டிப்பாக வந்துடும். ஸோ அந்த வாசனை வெளில போகாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதில் எத்தனை நாள் ஆனாலுமே வந்து எறும்புங்க வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். வாங்க நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம அவசரமாக ஏதாவது வெல்லத்தை யூஸ் பண்ணி எந்த டிஷ்ஷு பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம அந்த நேரத்தில் உட்காந்து இதை வந்து நம்ம இடிச்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைனா அதுக்கு நிறைய டிப்ஸஸ்லாம் இருக்குது. அதை ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கத்தி வச்சு அரிஞ்சாலும் இல்லை அரோமனையில் வந்து சீவி எடுத்தாலும் சீக்கிரமாகவே வந்துடும். அதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி கட்டி வெள்ளெல்லாம் வாங்கினீங்கன்னா அதை நம்ம வந்து அழகாக இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு நல்லா நசுக்கி முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த அரிசி வாங்கின கவர்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி வெள்ளை நசுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற கவரில் நீங்கள் நசுக்கிங்கன்னா கவர் வந்து ஒட்டிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி அரிசி கவரை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். இதில் வந்து இந்த வெள்ளை வந்து ஒட்டிக்காமலும் இருக்கும். அது வந்து ஃபுல்லாகவே வந்து வந்துடும். நம்ம கொட்டும்பொழுது எல்லா வெள்ளமுமே ஃபுல்லாகவே வந்துடும். அதில் அங்கங்கே மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ சூப்பராகவே எல்லா வெள்ளமும் வந்துடும். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து வெள்ளம் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டே இது மாதிரி போட்டு நல்லா தட்டி உடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்கிறது தனியாக எடுத்துகிட்டு தூளாக இருக்கிறது கொட்டி வச்சுட்டு திருப்பியும் அந்த பெரிய பீசஸ்லாம் போட்டு நல்லா நசுக்கி மொத்தமாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கும் அதே டிப்ஸ் தான். அழகாக வந்து அந்த கவரில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ஸில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அழகாக நம்ம தேவையான நேரத்தில் அவசரத்துக்கு நம்ம ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எந்தெந்த டிப்ஸு இந்த மாதிரி புதுசாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்ற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஒரு தடவை வந்து உப்புமாவுக்கு ரவை உப்புமா செய்யும் பொழுதே இந்த ரவையெல்லாம் வறுக்கிறீங்க அப்படின்னா அப்போவே வந்து ஒரு 4-5 தடவைக்கு தேவையான ரவையை வந்து மொத்தமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது நம்ம வேகமாக ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் கிளம்பிட்டு இருக்கும்பொழுது ஈஸியாக வந்து நம்ம டக்குன்னு உப்புமா செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியும். அது முன்னாடியே வந்து இந்த ரவை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அது ப்ரௌன் கலருக்கு முன்னாடி ஒரு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரவையில் வந்து சீக்கிரமாக வந்து பூச்சி பிடிக்காமலும் இருக்கும். சீக்கிரமாக ரவை வந்து கெட்டு போகாமலும் இருக்கும். அது கெட்டு போகாமலும் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேகமாக வந்து நம்ம கிளம்புறோம் வேலைக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு லீவு நாள்லையோ இல்லை வந்து ஒரு ஈவினிங் டைம்லையோ நைட்டோ இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம கிளம்புறதுக்கு. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம மளிகை பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருப்போம். நம்ம வாங்கி வச்சுட்டு அதை அப்படியே விட்டுருவோம். நம்ம ஒன்றுனா ஒரு டிஷ்ஷாக பண்ணிகிட்ருப்போம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சில பொருட்கள் வந்து வீணாகவே போயிடும். அப்படி இல்லைன்னா அதனுடைய டைம் வந்து முடிஞ்சு போயிருக்கும். எக்ஸ்பைரி டேட்டே முடிஞ்சு போய்ட்டுருப்போம். அது தெரியாமல் நம்ம வச்சுட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் மளிகை சாமான் வாங்கிட்டு கொஞ்ச நாள் ஒரு ஃபுல்லாகவே தீர்றதுக்கு உங்களுக்கு எப்போ தீர்ந்து போயிடுன்னு தெரியும். ஸோ அந்த டைமுக்கு முன்னாடியே ஒரு மிடில் டைம்லேயே வந்து நீங்கள் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, எந்த பொருளுடைய டைம்லாம் வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் வந்து முடிய போகுது, எதெல்லாம் நம்ம வந்து வச்சுருக்க முடியும், இதெல்லாம் வந்து அதோடைய பூச்சி பிடிக்கிற தன்மை வந்து வந்துடுச்சு, அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த பொருட்களை வந்து முன்னாடியே செஞ்சு நம்ம கொடுத்துடலாம். ஸோ பொருட்கள் வந்து வீணாக போகாமலும் இருக்கும்.
ஸோ முன்னாடி இது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு அதுக்காக ஒரு டைம் கொஞ்சமாக ஸ்பெண்ட் பண்ணி எந்தெந்த பொருட்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் டைம் ஒதுக்கலாம். ஸோ இந்த டிப்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி தாங்க. நம்ம காலையிலே வந்து இந்த மாதிரி காரக்குழம்போ இல்லை புளி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறதா இருந்தாலுமே வந்து வேகமாக அந்த புளியை எடுத்துகிட்டு நம்ம அலசிட்டு அதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து இந்த புளியை வந்து முன்னாடியே வந்து எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த புளிலாம் வந்து அதில் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மொத்தமாக வந்து புளியை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளார நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் அப்படியே அதை வந்து ஒரு துணிப்பையிலையோ ஒரு கவர்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். நீங்கள் தேவையான கொஞ்சம் புளியை மட்டும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி ஒரு தடவைக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் புளி யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு நீங்கள் இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு இதை மட்டும் நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். மொத்த புளியும் வந்து இது மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையானது ஒரு மாதத்துக்கு தேவையான புளிகள் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டு மீதி புளி எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். அப்படி நம்ம உருண்டைகளாக பிடிக்கும் போது அதில் இருக்கிற காம்புகள் அதில் இருக்கிற இலைகள் இந்த மாதிரி எது இருந்தாலுமே வந்து எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த உருண்டைகளாக பிடிச்சி வச்சிங்கன்னா கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நம்ம வேகமாக கிளம்பிட்டு இருக்கோம் ஒரு உருண்டை எடுத்து போட்டு நம்ம செஞ்சுட்டு போக முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இது போல் நிலக்கடலையை வந்து நம்ம வறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம சமைக்கும் பொழுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலக்கடலையில் வந்து நீங்கள் வெறும் நிலக்கடலையாக வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து உரிச்சிட்டு நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா நமக்கு காசும் ரொம்ப மிச்சமாகும். நம்ம வந்து வறுத்த நிலக்கடலைலாம் வெளில வாங்கினீங்கன்னா அதிக ரேட்டுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்காமல் நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி நிலக்கடலைகளாக வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் உரிச்சிட்டு அதோடைய இதை வந்து எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்துருங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுட்டு உடச்சி அழகாக நீங்கள் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு கிளம்புற டைமில் ஒரு சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லை தேவையான எப்போவோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த நேரத்தில் போயிட்டு வறுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நீங்கள் வறுத்ததே வாங்கினாலுமே வந்து அதில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர் டைட்டனார் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இதுலேயும் வந்து எறும்புகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு நல்லா டைட்டாக இருக்கிற பாக்ஸில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா வராமல் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய ஷெல்ஃபில் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் அடுக்கியிருக்குன்னா அதுக்கு பின்னாடி வந்து இந்த எறும்பு சாக்பீஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு கோடு போட்டுட்டுருவேன் அந்த செவுத்தில் மட்டும். கீழெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி படாது, வெறும் சாக்பீஸ் தான் அது. நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போல் அப்பளத்துலலாம் நம்ம பொரிக்கும் போது எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கருப்பே வந்து ஒரு லேயராக ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். இது காரணம் என்னென்னா அப்பளத்தில் வந்து உளுந்து மாவு போட்டிருப்பாங்க. ஒன்றோட ஒன்று அப்பளம் வந்து ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காகவும் நல்லா மொறுமொறுன்னு வரத்துக்காகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் பொழுது இல்லை கருப்பு கலரில் லேயராக வந்த மாதிரி இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து அப்பளம் வாங்கின உடனே ஒரு சின்ன நல்லா க்ளீனான கிளாத் வச்சு அப்பளத்து மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலர் லேயரை நல்லா தொடச்சி விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு பொரிக்கும் பொழுது இந்த எண்ணெய் வந்து கருப்பாகாமலும் இருக்கும், திருப்பியும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் பாதாம் பிசுன்னா நம்ம வாங்கும் பொழுது நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னா நைட்டே ஊற வச்சா தான் காலையில் வந்து நல்லா ஊறி கிடைக்கும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக ஊற வைக்கணுன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். எப்பயுமே இந்த பாதாம் பிசுன்னு வாங்கினோடனே அழகாக வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வந்து நல்லா ஊறி கிடச்சிரும். நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைக்காமல் ஒன்ஸ் நீங்கள் ஒரு கவரில் போட்டு நல்லா தட்டிட்டு அது கொஞ்சம் தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி அழகாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு தேவையானப்போ டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை ஊற வைக்கிறதுக்கும் நமக்கு அதிக நேரம் தேவைப்படாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போல் காஃபி பவுடர்லாம் முன்னாடி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து வெள்ளைக்கடலை இருக்கு இல்லையா, வெள்ளைக்கடலையில் பண்ண காஃபி பவுடர். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் சொல்லியிருப்பேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ இது வந்து வெள்ளை கலரில் இருக்கிற கடலையோடைய காஃபி பவுடர் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா டேட்ஸ் சீடு இருக்கு இல்லையா, பேரிச்சம்பழ விதை, இந்த காஃபி பவுடர் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அண்ட் இதை பார்த்திங்கன்னா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
குடிக்கிறதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி இந்த 2 காஃபி பவுடரையும் நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ போட்டு பாருங்கள், எவ்வளோ ப்ரைஸ் காட்டுறாங்க மட்டும் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த பவுடர்லாம் வந்து நீங்களே ஓனாக வீட்டில் டைம் கிடைக்கும் போது செஞ்சு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை பொடி இப்போ வந்து தீர ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு. நான் வந்து இந்த ஒரு பொடி வந்து ஃபுல்லாகவே பண்ணி வச்சுருப்பேன். என்னுடைய பாப்பாவுக்கு வந்து சாப்பாட்டில் போட்டு டக்குன்னு வந்து கொடுத்துடலாம். நம்ம மார்னிங் வந்து கிளம்பிட்டுருக்கோம், பசங்களுக்கு வந்து என்ன சாப்பாடு செய்கிறதுனே தெரியலையே, கொடுக்கறதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி முருங்கை பொடி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே காலையில் ஒரு லஞ்சு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். சாதம் மட்டும் ரெடி பண்ணாலே போதும். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இந்த முருங்கை பொடியை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு டக்குன்னு நிறுத்திடணும். ஹீட் ஆனாலே போதும், அந்த நெய் வந்து ஹீட் ஆனாலே போதும். ஹீட் ஆனோடனே நிறுத்திட்டு இந்த முருங்கை பொடியை போட்டுட்டு கொஞ்சோட்டு உப்பு போட்டுட்டிங்கனாலே முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி அழகாக ஒரு லஞ்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மல்லிப்பொடியும் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது சூப்பு பொடியும் நீங்கள் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு சூப்பும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து புளியோதரை பொடி. இந்த மாதிரி உங்களால் என்னென்ன பொடி வகைகள்லாம் பண்ணி வச்சுருக்க முடியுமோ அதெல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மார்னிங் நம்ம கிளம்பும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துடலாம். எப்பயுமே ஹனி வந்து பாட்டில்ஸில் ஒரிஜினல் ஹனி விற்பாங்க இல்லையா? ஸோ தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்குறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். உங்களுக்கு ஒரிஜினல் ஹனி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. இந்த மாதிரி ஹனி பேக்கெட்ஸில் கொடுக்கும்போது அதில் எக்ஸ்பைரி டேட்லாம் கொடுத்துருப்பாங்க. எந்த ஊரில் ஹனி வந்து கெட்டு போகும், எப்பயுமே வந்து ஹனி கெட்டு போகாது, பல வருஷம் ஆனாலுமே அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பேக்கெட்ஸில் கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்து தான் நம்ம ஹனி வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து ஹனி நம்ம வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸு சொல்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸில் இருக்கிறதுனால டேரெக்டாகவே ஊற்றிக்கலாம். பட் நீங்கள் ஏதாவது பாட்டில்ஸில் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஸ்பூனில் தான் வந்து எடுத்து ஊற்றுறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நம்ம ஹனி வந்து ஸ்பூனில் எடுத்துகிட்டு நம்ம எதுலையாவது ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூன்லேயே வந்து ஹனி கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். என்ன தான் போட்டு தட்டுன்னு தட்டுனாலுமே வந்து ஹனி வந்து அந்த ஸ்பூன்லேருந்து வர மாதிரியே இருக்காது, அதிலே ஒட்டிகிட்டே இருக்கும். இதுக்கு நான் ஒரு சூப்பரான டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் நெய்யோ அப்படி இல்லைன்னா வந்து ஆயிலோ ஒரு ட்ராப்ஸ் மட்டும் போட்டுட்டு அதை நல்லா நான் அப்ளை பண்ணி விட்டுருங்க அந்த ஸ்பூன் ஃபுல்லாக. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹனியை ஊற்றிட்டு கீழே ஊற்றி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து ஒரு துளி கூட அந்த ஸ்பூனில் வந்து ஒட்டியிருக்காது. நான் ஊற்றுறேன் பாருங்கள். நான் ஊற்றும் போதே வந்து சென்டரில் அழகாக வந்து போய் நின்றுக்குது. இப்போ நான் ஊற்றும் போது அழகாக ஒரு துளி கூட அதில் இருக்காது. பாருங்கள், வீடியோவில் நான் காட்டுற மாதிரியே பாருங்கள். அதில் இருக்கிற ஒரு துளி கூட இல்லாமல் அப்படியே ஃபுல்லாகவே வந்து ஹனி ஃபுல்லாகவே அதில் கொட்டிக்கும். ஸோ இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இனிமேல் நீங்கள் ஹனி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். கார்ன் வச்சு தாங்க இந்த டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்வீட் கார்ன் எந்த கார்ன் வாங்கியிருந்தாலுமே சரி, நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் அதை நம்ம எடுக்கிறதுக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா ஒரு இதுவாக அதோடைய தோல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒன்று ஒன்றா பிச்சு போட்டுட்ருப்போம். ஸோ அப்படி பண்ணாமல் அழகாக ஒரு கத்தி எடுத்து அதோட அடிப்பாகத்தை மொத்தமாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். இது சோளத்துக்கு மட்டும் இல்லை, நான் வந்து எப்பயுமே வந்து வாழைப்பூ ஆய போகிறேன் அப்படின்னாலும் வாழைப்பூலையும் தனியாக அதை வந்து பீல் பண்ணி உரிச்சிட்டு இருக்க மாட்டேன். நான் வந்து என்ன பண்ணிடுவேன், அழகாக வந்து கத்தி எடுத்து அடிப்பாகத்தை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்குவேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த சோளத்துலேயும் வந்து அடியில் மட்டும் நீங்கள் மொத்தமாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தோலாக எடுக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாகவே ஃபுல்லாகவே எடுத்துடலாம். நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். சூப்பராகவே வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற அந்த சில்க் இருக்கு இல்லையா, அதாவது இந்த நாராக வந்துட்டு இருக்கு இல்லையா அதில் தோலில், இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து இந்த தோலை வந்து நம்ம எடுத்து தூக்கி போட்டுருவோம். நான் எதை சொல்கிறேன்னா இந்த கார்ன் சில்க்குன்னு சொல்லுவாங்க, இந்த நாராக நான் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போது இதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து அப்படியே தூக்கி போடாமல் ஃபுல்லாக வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது நம்ம வந்து கானை வந்து எடுக்கும்பொழுது ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற ரோவை மட்டும் ஏதாவது ஒரு ரோ சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு ரோவை மட்டும் நீங்கள் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா மற்ற எல்லா ரோஸையும் எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சூப்பராகவே நம்ம வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கத்தியை வச்சு ஒரு ரோவை மட்டும் க்ளீன் பண்ணி அழகாக நேராக வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மற்ற ரோஸ் எல்லாத்தையுமே அழகாக சாய்ச்சி விட்டு ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். ஃபுல் கார்னுமே வந்து நம்ம உரித்து எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி உரித்து எடுத்துகிட்டு அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம தேவையான டைமில் டக்குன்னு நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து பீஸா செய்கிறோம் இல்லை சாலட் செய்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மொத்தமாக அப்படியே வச்சிடலாமல் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு காலையில் வேகமாக வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் பாருங்கள் ஒரு இதை மட்டும் நான் எடுத்துட்டேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அழகாக எல்லாத்தையுமே வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். நம்ம கீழ்வாட்டமாக வந்து அழுத்தி ஏற்றி விட்டுட்டிங்கன்னா எல்லாமே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே போல் ஃபுல் கார்னையும் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கார்ன்லாம் நம்ம கார்ன் சில்க் வந்து எடுத்து வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு, இந்த கார்ன் சில்கில் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு கிண்ணத்தில். அந்த தண்ணியில் வந்து இந்த கார்ன் சில்கை அப்படியே போட்டுக்கோங்க. இதை நம்ம வாஷ் பண்ணணும்னா கிடையாது, அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்படியே இது எல்லாத்தையும் போட்டுட்டு அழகாக வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கும் போது அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிடும். நீங்கள் இதில் தேவைன்னா வந்து சீரகம் கூட போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து அப்படியே போட்டு கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். எசன்ஸ் இறங்கினதோடைய அந்த கலர் வந்து தெரியாது. இது ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால் எசன்ஸ் இறங்கிருச்சுன்னு தெரியாது. நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க விட்டாலே போதும். கொதிச்சிட்ட பிறகு அழகாக ஆற விட்டுட்டு அழகாக நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் குடிச்சிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கிட்னியில் இருக்கிற கல் இருக்குல்ல, அந்த கல்லை வந்து அப்படியே கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இது ரொம்ப ரொம்ப கிட்னியில் கல் இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் காலையில் மாலையிலன்னு சொல்லிட்டு 2 வேளையுமே எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு வாரத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே கிட்னியில் இருக்கிற கல் கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். எப்படி வந்து வாழைத்தண்டில் இருக்கிற அந்த வாழைத்தண்டு சாப்பிடுங்கன்னா வந்து வாழையில் கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து எடுத்து குடிப்பாங்க இல்லையா, அதில் எப்படி க்யூர் ஆகுதோ அந்த மாதிரி வந்து எஃபெக்ட் வந்து இந்த சோளத்தில் இருக்கிற இந்த கார்ன் சில்கில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இது போல் முட்டை வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு அட்டை பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம முட்டையை மட்டும் வச்சுட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருப்போம். தீர்ந்து போயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் இந்த அட்டையை. அப்படி இல்லாமல் இந்த முட்டை அட்டையை வச்சே நம்ம எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக நிறையா டிப்ஸஸ் இருக்குது. நான் இன்றைக்கி உங்க கூட ஒரு 2-3 டிப்ஸை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம தக்காளிலாம் வந்து வீணாக போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து தக்காளி வந்து நேராக அதோடைய காம்பு பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சாதான் வந்து தக்காளி வந்து அழுகாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, இல்லை நம்ம வெளியில் வச்சுருந்தாலும் சரி, வெளியிலேயே நீங்கள் வச்சு 1 மாதம் ஆனாலும் தக்காளி கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி முட்டை அட்டை ஓடில் நேராக நம்ம அழகாக அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப இந்த அட்டை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயும் ஆடாமலும் இருக்கும், இல்லை கீழே விழாமலும் இருக்கும். அழகாக நீங்கள் வந்து 2 அட்டை இருக்கு என்கிட்ட. ஸோ நிறையா தக்காளி இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம அழகாக நேராகவே அடுக்கி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த அட்டை ஓடில் வந்து நம்ம ஏதாவது வந்து பிளான்ட் வந்து ஜெர்மினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அட்டை ஓடில் அழகாக மண்ணெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு சீடாக ஒரு குழிக்குள்ளையும் ஒரு சீடாக போட்டுட்டு அழகாக க்ளோஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி பிரித்து போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வந்து வெளியில் வாங்கினது கிடையாது. இது எங்கள் வீட்டிலே வந்து என்னோடய பிரதர் வந்து செஞ்சது தான். இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற இந்த கண்ணாடி ஷாப்லலாம் போயிட்டு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு பாக்ஸ் கிரிட் பாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. இதுக்கான ப்ரைஸுமே ரொம்பவே கம்மியாக தான் ஆகும். ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக அந்த ஷாப்புக்கே போயிட்டு அழகாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரைஸ்லேயே வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்னுடைய தம்பி செஞ்சது தான். ஸோ இதில் வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால் வந்து நான் நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அழகாக வந்து இந்த மாதிரி கிரிட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே அழகாக அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த பர்பஸ்க்காகவே நீங்கள் வாங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிரிட் பாக்ஸ் இருக்கிற மாதிரி வந்து மீஷோலையோ இல்லை அமேசான்லேயோ வந்து நீங்கள் இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் பிரித்து வைக்கிற மாதிரியே வைக்கிற அந்த மாதிரி பாக்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிட்டு கூட இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அடிக்கிறதுக்கு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த பாக்ஸ் மட்டும் இல்லாமல் சாதாரண கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா அந்த கார்ட்போர்ட்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம பிரிச்சும் குட்டி அட்டைப்பெட்டியை வந்து கட் பண்ணி உள்ளே வச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதோடைய டிப்ஸும் நான் போட்டிருப்பேன், ஏற்கனவே கொடுத்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வேகமாக வேலைக்கு போகிறவங்களா இருந்திங்கன்னா நம்ம முன்னாடியே நிறைய வேலைலாம் செஞ்சு வைக்கலாம். நம்ம ஈஸியாக நம்மளுடைய மார்னிங் ரொட்டீன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் ஈஸியாகவும் நம்ம ஆக்கிறதுக்கு நான் நிறைய டிப்ஸ்லாம் போட்டிருப்பேன். கருவாடுலாம் வாங்கினீங்கன்னா சீக்கிரமாகவே முன்னாடியே அதை க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய டிப்ஸஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதில் ஒன்று தான் இந்த மாதிரி காலிஃப்ளவர் கூட நீங்கள் வாங்கினீங்கனாலும் முன்னாடியே நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஃபுல்லாத்தையுமே வந்து ஈவினிங் டைம்லையோ இல்லை நைட் டைம்லையோ நீங்கள் ஃபுல்லாத்தையுமே நல்லா பிரித்து கட் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவையான டைமில் டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் புளியெலாம் நான் சொல்லியிருப்பேன். புளியெலாம் வந்து குட்டி உருண்டையாக பிடிச்சி தனியாக ஒரு பாக்ஸில் போட்டுச்சிங்கன்னா நம்ம மார்னிங் டைமில் டக்குன்னு ஒரு உருண்டை எடுத்து போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கீரையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நம்ம முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பிரித்து
வச்சு ரெடி பண்ணி அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸ் கிடைச்சாலும் அதுலேயும் நீங்கள் போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் என்னென்ன டிப்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்குவேன். ஸோ நிறைய டிப்ஸ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க வேலைக்கு போகிறவங்களாம். ஸோ உங்களுடைய டிப்ஸ் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸ் ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க. இந்த டிப்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பட் நான் இதில் இன்னொரு டிப்ஸும் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இதை சொல்லிடுறேன். இஞ்சிலாம் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம கெடாமல் வச்சுருக்கணும், அது சுருங்கி போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வெளியிலேருந்தே போட்டு வச்சுருந்தாலும் சரி, அப்படி கெட்டு போகாமல் ஒரு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த இஞ்சியில் முன்னாடி முளைப்பு வருது இல்லையா, ஸோ அந்த இடத்த எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுறணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா எஜ்ஜஸுமே சின்ன சின்ன கூம்பாக வருது இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து நுனி பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலுமே சரி இஞ்சி வந்து சுருங்காமலும் கெட்டு போகாமலும் அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இஞ்சி தோலெல்லாம் சீவிட்டு அதை நம்ம எப்பயுமே குப்பையில் தான் போட்டுருவோம். அப்படி பண்ணாதீங்க. எப்பயுமே வந்து இஞ்சி தோலை வந்து சீவி அழகாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை சூப்பராக ஒரு ரீயூஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து இஞ்சி தோலை ஃபுல்லாக சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கிட்டு இதில் வந்து எல்லா இஞ்சி தோலையும் போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இஞ்சி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சீவனிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணாமலே நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா மண்ணாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் முன்னாடி இஞ்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடைய தோல் எல்லாத்தையுமே சீவி எடுத்துக்கிட்டு அழகாக ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் அந்த ட்ரை ரோஸ்ட் இந்த இஞ்சி தோல் எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டீ தூளில் கலந்துக்கலாம். சாதாரண டீ தூளாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா மசாலா டீ தூளாக இருந்தாலும் சரி, அது கூட வந்து இதை நம்ம அழகாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான இஞ்சி டீ நம்ம இன்ஸ்டண்ட்டாக போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், குடிக்கலாம். சூப்பராகவே இருக்கும். இது நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போதே நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் வந்து வேணும்ட்டா 2-3 ஏலக்காவை சேர்த்துட்டு அழகாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும். இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் டீ தூளில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூப்பராக இஞ்சி டீ போட்டு குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய சேனலில் வந்து மணி சேவிங் டிப்ஸும் நிறையா போட்டிருக்கேன். ஸோ அந்த டிப்ஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் வினிகரோடைய 50 யூசஸும் போட்டிருப்பேன், 60 டிப்ஸஸும் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த டீ தூளில் வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை நம்ம அழகாக போட்டு குடிச்சிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ரோசரிஸ்லாம் வாங்கும்பொழுது நம்ம சூப்பரான ஒரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணலாம். உங்களுடைய சைட்டில் உங்களுடைய பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி மளிகை ஜாமான்லாம் வாங்கிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வாங்கிக்கோங்க. ஸோ நான் நிறைய பொருள் வந்து கம்மி ப்ரைஸ்க்கே வாங்க முடியுது. இது நான் என்னுடைய சிஸ்டர் வீட்டில் தான் பார்த்தேன். ஸோ அவங்க வீட்டில் வந்து பக்கத்துலேயே பை பண்ணிக்க முடிஞ்சுது ஆன்லைன்லேயே. பட் எங்கள் வீட்டில் அந்த ஆப்ஷன் இல்லை. நான் என்னுடைய வீட்டில் நான் செலவு பண்ணுறதுக்கும் இங்கே செலவு பண்ணுறதுக்குமே ரொம்பவே ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா 230 ரூபா போட்டிருந்தாங்க. இதை வந்து 120 ரூபாய்க்கே வந்து இதை ஃபுல்லாகவே இந்த பேக்கையும் வாங்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கடலை எண்ணெய்னு பார்த்திங்கன்னா இந்த கடலை எண்ணெயும் வந்து ரொம்ப அதிக ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. 320 ரூபாய் என்னமோ போட்டிருந்தாங்க. ஸோ இதையும் வந்து அவங்க 200 ரூபாய்க்கு என்னமோ வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய நியர்பை ஷாப்பில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருந்துன்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. சரி வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஜூஸ் பாக்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி குடிச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டு வந்துடுவோம். இனிமேல் அப்படி தூக்கி போடாதீங்க. உங்கள் வீட்டிலே வாங்கி குடித்தாலும் சூப்பராக இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம சாதாரணமாக நம்ம டால்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வைப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் சின்ன சின்ன திங்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம். அப்படி இல்லைனா இதில் சூப்பரான டிப்ஸ் இருக்குது. நம்ம ஏதாவது வந்து மாவில் வந்து போண்டா சின்ன சின்னதாக போடுறோம், கிட்ஸுக்கெலாம் அழகாக குட்டி குட்டியாக நம்ம போட்டு தரோம் அப்படின்னா நம்ம இதை அழகாக வந்து பேட்டர்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ஸுக்கு வந்து இந்த பேன் கேக்லாம் பண்ணித்தரோம். இந்த பனானா அப்புறம் கோதுமை மாவு இதெல்லாம் போட்டு நம்ம பேன் கேக் பண்ணி தரோன்னா அந்த பேட்டர் வந்து இதுக்குள்ளே ஊற்றிட்டு அந்த மாவு இதுக்குள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பேன் கேக்ஸாக நம்ம ஊற்றி எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த குட்டி குட்டியாக நம்ம வந்து வடை மாதிரி போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த சில்லி ஃப்ளெக்ஸ் தான் இதுக்குள்ளே போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தூக்கி போடாமல் நம்ம எங்கேயாவது வெளியில் போனால் கூட நம்ம ரசமோ இல்லை குழம்போ நம்ம ஊற்றியும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம சின்னதாக நம்மளே நம்ம ஃபேமிலி டூர் போகும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் நம்ம வீட்டுக்குள்ளாரே யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃபேமிலி சர்க்கிளையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் தூக்கி போடாதீங்க.
நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி பேக்ஸ் வந்து நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண இந்த மாதிரி பேக்ஸ் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பேக்ஸை வந்து நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு டிப்ஸ் போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டிப்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ஸில் வந்து நம்ம சூப்பராகவே ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேக்ஸ் வந்து அப்படியே பாதியாக மடிச்சிங்கன்னா நடுவில் இருக்கிற சென்டர் போர்ஷனை வந்து அழகாக மார்க் பண்ணி வச்சுட்டு இதை மட்டும் நம்ம அழகாக சீசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து டபுள் சைட் டேப்பும் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா ஸ்டேப்லரும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணியும் ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து டபுள் சைட் டேப் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ சென்டரில் மட்டும் மார்க் பண்ணி இட்டுட்டு இதை மட்டும் நான் சீசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண மேல் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனை வந்து இந்த பாட்டம் போர்ஷன் உள்ளார வந்து நம்ம வைக்க போகிறோம். நீங்கள் இப்படியும் வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா நான் இதிலே வந்து இன்னொரு டிப்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதை வந்து உள்பக்கமாக வச்சுக்கிறேன். உள்பக்கமாக அடித்து அழகாக திருப்பி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கைப்பிடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இதை உள்ளே வச்சுக்கிறேன். உள்ளே வச்சுட்டு அழகாக வந்து 4 பக்கமும் நல்லா ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை அடிப்பகுதியில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக இன்னொரு பேகை வந்து எடுத்து நல்லா மடித்து விட்டுட்டு அதுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். ஸோ அதுமாதிரி வைக்கும்பொழுது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதையும் நீங்கள் நல்லா ஸ்டாப்லர் போட்டுட்டு நல்லா நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். அப்படி இல்லை ஏதாவது ஒரு கார்ட்போர்டு அட்டை இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதில் வந்து நமக்கு தேவையான எல்லா திங்ஸையும் போட்டு வச்சுக்கலாம். நம்மளுடைய இன்னர்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ குழந்தைங்களுடைய குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இது இருக்கிற உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு 4 பக்கமும் வந்து உள்பக்கமாக கட் பண்ணி விட்டுக்குங்க. சரிசமமாக நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து உள்பக்கமாக மடித்து விட்டுட்டிங்கன்னா அழகான ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதில் நம்ம வந்து தக்காளியோ இல்லை வெங்காயமோ இல்லைனா பொட்டேட்டோஸோ எல்லாத்தையுமே நம்மளுடைய மளிகை ஜாமான்ஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டு நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதில் பேபிஸோடைய பேம்பர்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் இதையும் தூக்கி போட வேண்டாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது போல் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இதுவும் வந்து ஆன்லைனில் வாங்கினது தான். இது வந்து 1000 rupees போட்டிருந்தாங்க. இதில் வந்து 74 பேட்ஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கே வாங்கியிருந்தாங்க. 800 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ 200 ரூபாய்க்கு கம்மியாக வாங்கியிருந்தாங்க. வேணும்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்சேலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து காசு கம்மியாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.